வணக்கம். நாங்கள்லாம் சிட்டுக்குருவியை பாதுகாப்போம். எப்படி பாதுகாக்கிறோம்னா, வீடுகளில் வந்துட்டு அங்கே பழைய வீடுகள்லாம் அதுங்க ஒவ்வொரு ஹோல்ஸ்லலாம் இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு ஏதாவது ஒரு கூடுதுன்னா வச்சோன்னா அதுங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது அவ்வளோக்கா இருக்காது. அப்புறமா வந்துட்டு தோட்டம் நிறையா போடுங்க. அப்போ வந்துட்டு சிட்டுக்குருவிங்க வந்துட்டு நல்லா இருக்கும். அப்புறமா வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணும்போது டவர்லேருந்து வர அந்த ரேசர் அந்த இதெல்லாம் வந்துட்டு சிட்டுக்குருவிங்களை வந்துட்டு ரொம்ப பாதிக்கும். அப்புறமா வந்துட்டு அதுங்க வந்துட்டு நமக்கு நல்லது தான் செய்யுது. அந்த பூச்சிங்களுக்கு முட்டை அதெல்லாம் சாப்பிட்டு ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 வரைக்கும் விதைங்களை வந்து அதோட ஒரு எச்சத்து மூலமாக வளர வைக்குது. கோவையிலிருந்து செயல்பட்டு இருக்கோம் சிட்டுக்குருவிகளுக்காக. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஆனால் இது சர்வதேச அளவில் எடுக்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பு கிடையாது. 2010 தான் உலக சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. நாசிக் நகரத்திலிருந்து ஒரு இயற்கை ஆர்வலரான முகமது திலாவர் அப்படிங்கிற அவரோட முன்னெடுப்புனால இதை ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கொண்டாடுறோம். இது யார் தொடங்கினாங்க அப்படிங்கிறது கேள்வி கிடையாது. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, பறவைகளை நகரப்பகுதிகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதான். முக்கியமா சிட்டுக்குருவி ஏன் காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிட்டுக்குருவி ஒரே ஒரு பறவை மட்டும்தான் மனித வாழ்விடங்கள்ல வீடுகளில் கூடு கட்டி வாழ்ந்த பறவைகள். மற்ற பறவைகள் மரங்கள்லயும் செடிகள்லயும் கூடு கட்டும் போது சிட்டுக்குருவி மட்டும்தான் மக்களோட மக்களா இணைந்து வாழ்ந்த குருவிகள். இதோட அழிவுக்கு காரணமாக பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் செல்போன் டவர் அப்படின்னாங்க. ஆனா அப்ப உண்மையாலுமே செல்போன் டவர் கிடையாது. வாழ்விட அழிதல் தான் முக்கியமான காரணங்கள். கிராமங்கள் அழிந்து நகர்ப்புறமாகும் போதே அடுக்குமாடி குடியிருப்பு கலாச்சாரத்துக்கு நம்ம போயிட்டோம். அங்க எல்லாருமே ஏசியை யூஸ் பண்ணும்போது இந்த வென்டிலேஷன், ஏர் வென்டிலேஷன் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு வீட்டில், அதெல்லாம் அடைச்சிட்டோம். அங்கதான் சிட்டுக்குருவிகள் கூடு கட்டி முட்டையிடும். ஸோ இனப்பெருக்கம் முற்றிலும் பாதிக்கப்பட்டது. அதே மாதிரி ரசாயன பூச்சிக்கொல்லிகளால இந்த பறவைகள் பெரிய அளவில் அழிவை சந்திச்சது. ஆனா இயற்கை அமைப்புகள் நிறைய இனப்பெருக்க பெட்டிகளை கொடுக்கும்போது இதோட எண்ணிக்கை அதிகரிச்சது. ஆனா கடந்த 5 ஆண்டுகளாக மீண்டும் இந்த பறவைகளோட பாத்தீங்கன்னா எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. பறவைகள் கண்ணில் படுறது இல்லையா அப்படின்னு கேட்டா இல்ல, படுது. அங்கும் இங்குமாக 1-2 பறவைகள் பட்டுட்டு இருக்கு. ஆனா 25-50 பறவைகள் ஒரு பிளாக்கா இருந்த பறவைகள் காணாம போச்சு. இப்போ அரசல் புரசலாம் மறுபடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 5G அலைக்கற்றை இதற்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா அறிவியல் பூர்வமாக எந்தவித சான்றும் கிடையாது. இப்ப இயற்கை ஆர்வலர்கள் நாங்க என்ன கோரிக்கை விடுக்கிறோம் என்றால், அரசு ஒரு வல்லுநர் குழுவை நியமிக்கலாம். இல்ல சலிமலி பறவைகள் ஆராய்ச்சி மையம் மூலமாக சிட்டுக்குருவிகளுக்காக பணியாற்றக்கூடிய என்ஜிஓக்களை ஒன்றிணைத்து ஒரு குழு அமைத்து ஒரு சர்வே எடுத்து இதோட இன்றைய நிலவரம் உண்மையாலுமே 5G அலைக்கற்றையால பாதிப்பு இருக்கா இல்ல என்று ஒரு அறிக்கையை வெளியிடணும் அரசு அப்படிங்கறதுதான் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்திட்டையும் சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் வனத்துறை அமைச்சர்கிட்ட நாங்க ஒரு வேண்டுகோளா விடுக்கிறோம். ஆனா இப்ப மக்கள் நீங்களா யோசிச்சு பார்க்கலாம். தேஞ்சிட்டு, பூஞ்சிட்டு, முனியா குருவிகள், ஆசிப்ரீனியா போன்ற குருவிகள் சிட்டுக்குருவிகளை காட்டிலும் அளவில் சின்னது. இதெல்லாம் இன்னும் அழியல. அப்ப அலைக்கற்றைங்கிறது பாத்தீங்கன்னா கூடுதலான ஒரு த்ரெட்டா தான் இருக்கும். பறவைக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்குமே தவிர உண்மையான அச்சுறுத்தல் என்பது வாழ்விட அழிதல். மக்கள் உணவு கொடுக்காது. மக்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பறவைகளுக்கு உணவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டீ கடையில மிச்சமான மிச்சர் தூக்கி வெளியே போடுறாங்க. இந்த மிக்சர்ல பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் இருக்கு, கரம் மசாலா இருக்கு, உப்பு இருக்கு. உப்பு பாத்தீங்கன்னா சுவையூக்கி. அதனால மேலும் மேலும் பறவைகள் இந்த மிக்சருக்கு அடிமையாகுது. ஆனா உப்பை நீங்க உட்கொள்வதனால் நிறைய வியாதிகள் வரும், உப விளைவுகள் ஏற்படும் பறவைகளுக்கு. தயவு செய்து அதை பண்ணாதீங்க. ஃபாக்ஸ் மில்லட் என்று சொல்லக்கூடிய திணையை கொடுங்க. ராகி கொடுக்க வேண்டாம். எந்த சிட்டுக்குருவியும் ராகி சாப்பிட்றதில்ல. அதே மாதிரி குருணை அரிசி உங்களுக்கு வீட்டில் திணை வாங்க முடியல, பணம் செலவு பண்ண முடியலன்னா ரேஷன் அரிசியை மிக்சியில் போட்டு ஒரு 4 செகண்ட் அடிச்சிங்கன்னா குருணை ஏறும். இதை வெயில் படுற இடத்துல உங்க வீட்டு காம்பவுண்ட் வால் அப்படின்னு சொல்றதே மிக சரியான இடம். அங்க ஒரு அகலமான ஒரு பவுல்ல மண் சட்டியில தண்ணி வைங்க. அந்த பவுல் ஆழமா இருக்கக்கூடாது. ஒரு 2 இன்ச் உயரம் மட்டும் தான் இருக்கணும். அதுல தண்ணி ஊற்றி வச்சீங்கன்னா சூரியனோட பிரதிபலிப்பு தண்ணியில தெரியும். ஸோ மேலே பறந்துட்டு இருக்க சிட்டுக்குருவிகளுக்கு கீழே தண்ணி இருக்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன், அடையாளமாக கீழே தண்ணி குடிக்க வரும்.
நாளடைவில் நீங்கள் வைக்கக்கூடிய திணையும் அரிசியும் சாப்பிடும். இது வந்து நடக்கும் பட்சத்தில் எங்கள் அமைப்பை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இலவசமாக உங்களுக்கு இனப்பெருக்க பெட்டிகளை உங்கள் வீட்டில் நாங்களே கொண்டு வந்து மாட்டிடுவோம். அதற்கான வந்து ஃபோன் நம்பரை நீங்கள் எடுத்துக்கலாம். 9442504154. அதேமாரி 9043334958. இந்த 2 எண்ணிலையும் நீங்கள் வந்து கூப்பிட்டு எங்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டீங்கன்னா, எப்படி பதிவு பண்ணு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் சிட்டுக்குருவி வந்து அந்த சாப்பிட்றதோ இல்லை தண்ணி கொடுக்குறது ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த எண்களில் நீங்கள் வாட்ஸ்அப்பாக அனுப்பி அது கூட உங்கள் பேர், உங்கள் விலாசம், உங்கள் அலைபேசி எண்ணையும் வந்து பதிவிட்டிங்கன்னா எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு நாங்களே வந்து இலவசமாக இந்த இனப்பெருக்க பெட்டிகளை வந்து மாட்டி தருவோம். இப்போ ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு போன்ற பகுதிகளெல்லாம் சிட்டுக்குருவிகள் வந்து நல்ல எண்ணிக்கையில் இருக்குது. காரணம் வந்து அந்த தட்பவெப்பநிலை. ஆனால் நம்ம பண்ணக்கூடிய பெரிய தவறு என்னன்னா, நிறைய பேர் பாப்கார்ன் எடுத்து போடுறீங்க. இந்த பாப்கார்னை சாப்பிட்டு ஹை ஃபைபரு, அதுக்கு செரிமானம் ஆகாமல் அதோட பார்த்தீங்கன்னா உணவு பைகள்லாம் புடைத்து காணப்படும். அந்த குருவிகளே சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ அதை தவிர்த்துடலாம். நம்ம சுற்றுலா போகிறவர்கள் நம்ம என்ன பண்ணலாம், திணை, குருணை அரிசி, அதாவது ரசாயனம் இல்லாத வந்து உணவுப் பொருட்களை வந்து அங்கே கொண்டு போய் நம்ம தெளிச்சு போனோம், பறவைகளுக்கு உணவு கிடைக்கும். இனிமேல் அதை பின்பற்றலாம். தயவுசெய்து மசாலா கலந்த உணவுப் பொருட்களை போடாதீங்க அப்படிங்கிறத நம்மளோட வேண்டுகோள். சிட்டுக்குருவி ஏன் காணாமல் போச்சு அப்படின்னு பார்க்குறப்போ, மொதல் ஓட்டு வீடுகள் இருந்தது, சந்து பொந்துகள் இருந்தது, இங்கி இடுக்குகள் இருந்தது. அங்கே தான் கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தது. இப்போ ஓட்டு வீடுகளில் காங்கிரீட் கட்டணம் ஆயிடுச்சு. ஓட்டு வீடு இல்லாதனால தான் அது நம்மளை விட்டு போயிடுச்சுன்றது மட்டும் இல்லை, அது ஒரு காரணம். பொதுவான கருத்து. முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா, வீட்டை சுற்றி ஃபஸ்ட்டு வேலிகள் இருந்தது. வேலிகளில் மாதுளை இருக்கும், எலும்பிச்சை இருக்கும், கொய்யா மரம் இருக்கும், மருதாணி இருக்கும். இதெல்லாமே வந்து சிட்டுக்குருவிகளுக்கு ஓய்வீடுக்கான இடம். இப்போ வீட்டை சுற்றி அந்த மாதிரி மரங்கள் எதுவுமே இல்லை, வீட்டுக்கு முன்னாடி எந்த மரங்களும் இல்லை. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து அடித்தல் பிடித்தல் வேலைகள் இருந்தது. சிதறி விடக்கூடிய தானியங்கள் எடுத்துகிட்டு இருந்தது. அப்புறம் தானியங்களை காய வைப்போம், அதுலேயும் உணவெல்லாம் எடுத்துக்கும். இப்போ உணவு வாழ்விடம் ரெண்டுமே மனிதனை சார்ந்து இருக்கக்கூடியது. மனிதனோட வாழ்க்கை முறையில் மாற்றம் ஏற்பட்டனால அது நம்மளை விட்டு வெகு தூரம் போயிருக்கு. இதுக்கான அது வாழ்வதற்கான சூழல் எங்கே இருக்கோ அதை நோக்கி அது பயணிச்சிருக்கு. அவ்வளோதான். போனால் நம்மளை விட்டு போன சிட்டுக்குருவியை திரும்பி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி முயற்சிகளை செய்யலாம். ஒன்று, இந்த உணவு, அதுக்கான உணவு என்னன்னா தானியங்கள், நம்ம நாட்டுக்கம்பு, திணை, குருணை அரிசி, இது 3 வைக்க முடியல. ஒரு கையில் ஒரு கை அரிசி, ஒரு கை சாப்பாடு எடுத்தாச்சும் வீட்டு காம்பவுண்ட் சுவரில் வச்சுட்டு, ஒரு கப்பில் ஒரு மண் சட்டி அது மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து தண்ணி வச்சிங்கன்னா, இது கோடைக்காலம் தொடங்கிருச்சு. இனி பறவைகளுக்கு வந்து நீர் பற்றாக்குறை, நீர்நிலைகள் இருக்கக்கூடிய தண்ணி வற்றி இருக்கும். மற்ற இடங்கள்ல தண்ணி பெருசாக இருக்காது. இப்போ இந்த நேரங்களில் வந்து நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வீடுகள்லையும் நம்ம ஒரு தொட்டியில் தண்ணி வச்சா அது பயனுள்ளதாக இருக்கும். எங்கெல்லாம் இந்த வைக்கிற இடங்கள்ல சிட்டுக்குருவியும் வரும். சிட்டுக்குருவி வரப்போ அந்த இடம் தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, அந்த இடம் பாதுகாப்பான இடம் உணர்ந்துச்சுன்னா அங்கேயே தேடும். முட்டை வச்சு குஞ்சு பொறிக்க சந்து பந்துகளை தேடும். அப்போ மீட்ரு பாக்ஸ் சந்தை தேடும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து ஃபேன் கப்புக்குள்ளே வந்து முட்டை வைக்கிறதுக்கு குஞ்சு பொறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அந்த மாதிரி நேரங்களில் அந்த பெட்டிகளை வச்சோம்னா அதில் வந்து முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கும். முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கிறதுக்கு தான் அந்த இடம் தேவையே ஒழிய 24 மணி நேரமும் அந்த கூட்டுக்குள்ளே இருக்க போகிறது கிடையாது. ப்ரீடிங் சிஸ்டத்துக்கு மட்டும்தான் பறவைகள் கூடு கட்டும். அந்த சிஸ்டம் அந்த கூடு கட்டி முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் அந்த கூட்டை பயன்படுத்தாது. திரும்பியும் அது பாதுகாப்பான இடமா இருந்தால், சிட்டுக்குருவி ஒரு இடத்த பயன்படுத்துச்சுன்னா அது வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்துது. சில இடங்களில் அது பாதுகாப்பான இடமா உணர்ந்தா, அப்படி இல்லை அந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடுது. இந்த சிட்டுக்குருவி திறனால நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வீட்டு வாசலில் தண்ணி, காம்பவுண்டு சுவரில் தண்ணி வைங்க, அரிசி, சிறுதானியங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும். அப்போ சிட்டுக்குருவியை நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று உலக சிட்டுக்குருவிகள் தினம். இந்த நாளை வந்து கொண்டாடுறது போது இந்த பறவைகளை பாதுகாக்கணுன்ற விழிப்புணர்வு நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கணும். இந்த பறவை நம்ம கூட வந்து மிக நெருங்கிய உறவோடு இருந்துச்சு. நம்ம வீடுகளில் வந்து கூரை வீடுகளும் புல் வீடுகள் இருக்கும்போது இந்த பறவை நம்ம கூட வாழ்ந்த பறவை. நம்ம காங்கிரீட் வீடுகளுக்கு மாறும்போது இந்த பறவை நம்ம விட்டு கொஞ்சம் அந்நியப்பட்டுச்சு. வீடுகளில் மாக்கோலமும் சிறுதானிய கோலங்கள்லாம் போடும்போது அதை சாப்பிட பறவை வரும். அது இப்போ இல்லாத போது இந்த பறவை வந்து இன்னும் கொஞ்சம் அந்நியப்பட்டுச்சு. இது வந்து விவசாய நிலங்களில் அதிக அளவு வீரியமிக்க நஞ்சுகளை வந்து தெளிக்கும் போது அதை சாப்பிட்டும் நம்மளுக்கு இந்த பறவை நிறைய இறந்து போச்சு. குறிப்பாக வந்து சொல்லணுன்னாக்கா செல்ஃபோன் டவர்கள்னால இந்த பறவை முற்றிலுமே இப்போ 5G 4Gன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அது மூலயமா வந்து அதை அந்நியப்பட்டு காடுகளில் இருக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பறவைகளை மீண்டும் நம்ம கூப்பிடணும். இந்த பறவை நம்ம மூதாதையாக நினச்சி வழிபட்டு நம்மளுக்கு உணவு வழங்கியோ தண்ணி வழங்கி காப்பாற்றினால்தான் அடுத்த தலைமுறைக்கு இந்த பூலோகம் இருக்கும்.
இந்த பூமி வந்து மனிதர்களால் மட்டுமே படைக்கப்பட்ட இடம் இல்லை. பறவைகள், வனவிலங்குகள் எல்லாத்துக்கான பொதுவான இடம். பறவைகள் இருந்தால் மட்டுமே தான் இந்த பூமி இருக்க முடியும், மனித குலம் வாழ முடியும். இந்த பறவைகளை பாதுகாக்கணும்னாக்கா எதிர்வரும் காலம் மிக கடுமையான கோடை காலம். அந்த கோடை காலத்தில் வந்து இந்த பறவைகள் எந்த பறவை வந்தாலுமே உணவு தானியம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து அதை காப்பாற்றினா மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு இந்த பூ உலகத்தை விட்டு செல்ல முடியும். பறவைகளை பாதுகாப்போம், வனப்பகுதியில் மேம்படுத்துவோம். அனைவருக்கும் சிட்டுக்குருவிகள் தின வாழ்த்துக்கள்.